ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மணி. இப்போ தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் மூலமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் அப்படின்றத என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, காலையில் சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காக்கா ஆகி கொஞ்சோண்டு சோறு வைப்போம். எதனால்? அவங்க நம்ம பித்திருக்கள், அதாவது இறந்து போனவங்க காக்காவோட ரூபத்தில் வருவாங்க. அவங்க சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ராஜாவுக்கு ஒரு டவுட் இருந்திருக்குமா, ஒருவேளை எதிர்நாட்டு ராஜா நம்மளுக்கு விஷத்தை ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, அப்போ நாய்களுக்கு நாய்கள்லாம் ரொம்ப காவலுக்கு யூஸ் பண்ணதுனால அதை யாருமே இது பண்ணல. புறாக்கள் இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு காலில் லெட்டர் கட்டி அனுப்புவாங்க. ஸோ அதனால புறாவையும் விட்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாப்பாடு காக்காய்க்கு வச்சு, காக்காவுக்கு டைஜஸ்டிவ் பவர் ரொம்ப அதிகம். அதனால என்ன ஆகும்னா, காக்காவுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டெஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லேப்லலாம் எலிக்கு ஊசி போட்டு கமல் படத்தில் வைரஸ் செக் பண்ணுறதுக்காக அந்த குரங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் காக்காவை ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த காக்கா சாகலை அப்படின்னா அந்த சாப்பாட்டில் விஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சாப்பிடுவாராம். ஒருவேளை இறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்நாட்டில் போய் போர் தேவையில்லாத சண்டையெல்லாம் பிரச்சனையெல்லாம் கிளப்புறது அந்த ராஜாவோட வேலைகளாக இருந்திருக்கு. அதனால தான் நம்ம அது காலப்போக்கில் நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அந்த காக்காவுக்கு சோறு வச்சுட்டா ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விதத்தில் அதுவும் நல்லது தான், ஆனால் உண்மையான ரீசன் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா.